வணக்கம். மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நீர் சத்து காயை தான் வடை செய்ய போகிறேன். நாங்கள் எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். முள்ளங்கியை வச்சு ஒரு வடை செய்ய போகிறேன். அதுக்கு 2 முள்ளங்கி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 200 கிராம் துவரம்பருப்பு வந்து ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். காரத்துக்கு 4 காஞ்ச மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளவர், 4 மிளகா வத்தை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. இதை வந்து ஒரு சுற்றிட்டு அப்புறம் இந்த ஊற வச்சுருக்கேன் 200 துவரம்பருப்பு, அதையும் குறவரப்பாக அரைச்சிட்டு வந்துடணும். மிளகாயத்தலையும் குறவரப்பாக அரைச்சிட்டு அதிலே தண்ணி இல்லாமல் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற துவரம்பருப்பையும் சேர்த்துக்கிறேன். இதையும் குறவரப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பருப்பு, மிளகா வத்தை, சோம்பு சீரகம் குறவரான்னு அரைச்சாச்சு. இதுக்கு வந்து 2 முள்ளங்கி அதான் சீச்சிக்கிறேன். துருவிய முள்ளங்கியை லேசாக பிழிஞ்சு இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி தேவைப்படுச்சுன்னா நம்ம இந்த முள்ளங்கி சாறவே ஊற்றிக்கலாம். இந்த துருவிய முள்ளங்கியோட வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். காரத்துக்கு பட்டை மிளகா போட்டுருவோம். கொஞ்சமாக ரைஸ் ஃப்ளவர் போட்டுக்கிடுவோம். பிணைஞ்சு பார்த்துட்டு அப்புறம் மீதி அதை போடணும். இதெல்லாம் நல்லா கலந்துக்கிடுவோம். இந்த பயறு, இந்த பருப்பு அரைச்சது, அந்த முள்ளங்கி, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா சார்ந்து வர மாதிரி கலந்துக்குவோம். நல்லா நீர் சத்து உள்ள காய்கறி இதெல்லாம் வெயில் காலத்தில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கெட்டியாக இருக்குது. இந்த முள்ளங்கி சாறவே அதில் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் ரைஸ் ஃப்ளவர், வடை மாவு பதத்துக்கு பிணைஞ்சிட்டு தட்டி தட்டி நல்லா காஞ்ச எண்ணெயில் போட்டு எடுக்கணும். வடை மாவு பதத்துக்கு பிணைஞ்சிடாச்சு. இது மாதிரி செஞ்சு நல்லா காஞ்ச எண்ணெயை சிம் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம். முள்ளங்கி 2 பக்கம் பரட்டி போட்டு நல்லா செவக்க வச்சு எடுத்தாச்சு. இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறேன். முறுமுறுன்று முள்ளங்கி வடை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். எண்ணெயே பிடிக்கல, ஆனால் முறுமுறுன்னு வெளியில் முறுமுறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. முள்ளங்கி வாடையே தெரியலை. அதனால் பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.